அன்பான சொந்தங்களே, இந்த கதை கிருஷ்ண உபதேசம் 3ஆம் பாகம். தொடர்ச்சியாக கிருஷ்ணர் கூறுவது, உன் செயல்களை பரமபதிக்கு அர்ப்பணித்துவிடு. வெற்றி தோல்வி இரண்டிலும் சமமான மனநிலையுடன் இரு. இதுவே மோட்சத்திற்கான பாதை. கிருஷ்ணரின் வார்த்தைகளை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத அர்ஜுனன் மேலும் விளக்கம் கேட்டார். அப்போதே கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தெய்வீக பார்வை கொடுத்தார். விஸ்வரூப தரிசனம். அர்ஜுனன் கிருஷ்ணரின் பரம ரூபத்தை கண்டார். உலகம் முழுவதும் கிருஷ்ணரின் உடலிலேயே இருப்பதை பார்த்தார். தேவர்கள், முனிவர்கள், கோடிக்கணக்கான உலகங்கள் மற்றும் எல்லா உயிர்களும் கிருஷ்ணனுள் தோன்றியது. போரில் இருக்கிற வீரர்கள் கிருஷ்ணரின் வாய்க்குள் விழுவது போல தெரிந்தது. இதனை பார்த்த அர்ஜுனன் நடுங்கி தன்னுடைய கைகளை கூப்பிக் கொண்டு சொல்லினார், கிருஷ்ணா, இப்போது எனக்கு உண்மை தெரிகிறது. நீ இறை அரசன், நேரத்துக்கும் வெளியில் நிற்கும் பரமதேவன். உன்னிடம் முழுமையாக சரணடைகிறேன் என்று அர்ஜுனன் கூறி போரை நடத்த ஆயத்தம்